அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தண்ணியில் சில வகையான ஆற்றல்களை அதிகப்படுத்தி குடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு காரணம் சுற்றுப்புற வெப்பநிலை 32 டிகிரிக்கு மேலே போனதுனாலும், தாவரங்களை அழிச்சிட்டதுனாலையும், காற்றில் மாசுக்கள் அதிகமாகிடுச்சு, நம்ம தொழிற்சாலை கழிவுகள் அதிகம் தண்ணியில் சேர்ந்துட்டதுனால தண்ணி இன்றைக்கி பல வகையிலையும் கெட்டு போயிடுச்சு. அதனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணியை நம்ம அப்படியே குடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை விட அதை மாதிரியான மிஷின்கள் போல சுத்தம் பண்ணி குடிக்கும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி தண்ணியிலையும் சில சத்துக்களை எச்சு பண்ணி குடிக்கிற மாதிரி பிஹெச் எச்சு பண்ணுறது, மினரலை எச்சு பண்ணுறது, அல்கலைன் பாட்டிலு, காப்பரு, ஜிங்க்கு இந்த மாதிரிலாம் எச்சு பண்ணி மிஷின்கள் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தண்ணியில் ஒரு ஹைட்ரஜன்ற ஒரு கான்செப்ட் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குது. நெகட்டிவ் வோல்டேஜ்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. நம்ம குடிக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே இன்றைக்கி ஹைட்ரஜன் 0வாக தான் இருக்குது, பிஹெச் 7 தான் இருக்குது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டுங்கிறது +50லேருந்து +850 வரைக்கும் மாறி தான் கிடைக்குது. தண்ணி இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணியில் பிஹெச் ஒரு 9 வரைக்கும் மேலே மாற்றி அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 1000 பில்லியன் அளவுக்கு அதிகப்படுத்தி குடிக்கும் போதும் -200லேருந்து -700 வோல்ட் வரைக்கும் கரண்ட்டை மாற்றியும் உடலுக்கு வேணுங்கிற நுண்தனிம சத்துக்கள் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு 30லேருந்து 50 வரைக்கும் எச்சுப்படுத்தி தண்ணியில் குடிக்கிறது தான் சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு மிஷின் வாங்கக்கூடியதுலையுமே ஹைட்ரஜன் 1400 -700 வோல்ட்டும் பிஹெச் 9 இந்த மாதிரி தான் கிடைச்சிட்டு இருக்குது. ஆனால் முதல் முறையாக குறைந்த செலவில் ஹைட்ரஜன் 1800 வரைக்கும் -800 வோல்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி நான் ஒரு டிசைனிங் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஓன் ப்ராடக்ட் கிடையாது. இது இன்றைக்கி அவைலபிளில் கிடைக்கக்கூடிய மினரல் பால்ஸ்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அவங்க செக் பண்ணி கம்பெனிக்காரங்க அது உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியில் இந்த பால்ஸ் மூலிமா புகுந்து வரும்போது அந்த மாதிரி ஆற்றல்கள் அதிகரித்து கிடைக்கிது. அதை நான் வாங்கி டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழகத்தில் முதல் முறை அதை கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி தண்ணி குடித்தா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இதில் இருக்கிறது தண்ணிங்க. எங்கள் வீட்டு தண்ணி. இதில் பார்த்திங்கன்னா தண்ணியில் நார்மலாக ஒரு 300-400 டிடிஎஸ் இருக்கும். அதை மிஷினில் போட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ 13 குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா என்ன பிஹெச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிஹெச்சை எச்சு பண்ணக்கூடிய மினரல் மிஷினில் போட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா 8.90 அந்த அளவுக்கு இதில் பிஹெச் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மிஷினில் 0 தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ மிஷின்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலையுமே பார்த்திங்கன்னா கரண்ட்டு 69ங்கிற ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்கு மைனஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கரண்ட் இருக்கக்கூடிய தண்ணி தான் குடித்தா உடல் ஆரோக்கியம்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நான் ஒரு மினரல் பாக்கெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த மினரல் பாக்கெட்டை ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டில், இது 1 லிட்டர் பாட்டில். ஏதாவது ஒரு லிட்டர் பாட்டிலில் நீங்கள் இந்த மினரல் பாக்கெட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை இந்த பாட்டிலில் ஊற்றுறேன். மிஷின் தண்ணி அல்லது கேன் தண்ணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு தண்ணியை அப்படி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஊற்றியாச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ இதை மூடி போட்டு மூடின உடனே மூடிட்டு அப்படியே ஒரு 2 குலுக்கு இப்படி இப்படின்னு ஒரு 2 குலுக்கு அல்லது 4 குலுக்கு பண்ணுறீங்க. வேறு ஏதாவது ஒன்றுமே பண்ணல. பாருங்கள், இப்போ இந்த பாட்டிலை திறக்கிறேன். இதில் அதே மாதிரி என்ன மாறி இருக்குங்கிறத உடனே பாருங்கள். கரண்ட்டுங்கிறது பாருங்கள் அப்படியே மாறுது பாருங்கள். -47 50 வந்துருச்சு. உடனடியாக கரண்ட்டு மாறிடுச்சு. அதாவது +60 இருந்தது -60 ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. இதில் பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு 150 அளவுக்கு உடனே ஹைட்ரஜன் எச்சாயிடுச்சு. அப்போ தண்ணியில் இந்த மாதிரி அதிகப்படுத்தி குடிக்கிறதுக்கு வழி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஸு இது 17 வந்துருச்சுங்க. அப்படி நம்ம உடனே வேணாலும் குடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியை பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பாட்டிலை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து இதில் என்ன ரீடிங் இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ இந்த மூடியை நான் கழட்டிடுறேன். மூடியை கழட்டிட்டு இப்போ இந்த மீட்ரு வழியாக இப்போ பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 580 இருக்குது. 500க்கு மேலே நமக்கு கிடைக்கிதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு -340 மாறிடுச்சு. அதே மாதிரி இதில் பிஹெச் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிஹெச் 9.45 வந்திருக்குங்க. இப்படி ஒரு 1 மணி நேரத்தில் நம்ம தண்ணிக்குள்ளே மின்சாரத்தையும் ஹைட்ரஜனையும் எச்சு பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டிடிஎஸ் என்னங்கிறது மாறி இருக்குன்னா ஒரு 35 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி மாற்றி நம்ம குடிக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். முதல் முறையாக
1 லிட்டர் பாட்டிலில் எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 லிட்டர் பாட்டிலு கிட்டத்தட்ட இப்போ 7 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க. இப்போ இதில் என்ன ரீடிங் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பாருங்கள், ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 1500 வந்துருச்சுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -750 வந்துருச்சுங்க. இப்போ இது pH என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9.70. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு 10,000 15,000 செலவு பண்ணால் கூட நமக்கு இதில் கிடைக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன டிடிஎஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 தான் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கிறது உடல் நலத்தை பாதுகாத்துக்கலாம். அதாவது நோய் வந்த பிறகு டாக்டர்கிட்ட போய்க்கலாம், நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த தண்ணி மூலமான இந்த ஒரு தீர்வு சிறப்பாக இருக்குங்க. நன்றி. 24 மணி நேரம் கழித்து இப்போ இந்த பாட்டிலில் என்ன ரீடிங் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்களேன், இப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1800 இருக்குது. அதே மாதிரி இதில் கரண்ட் அப்படிங்கிறது -905 வரைக்கும் மாறி இருக்குது. இதில் pH என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9.82. இப்போ இந்த இதில் வந்து டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 54 தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிகள் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மிஷின் போட்டு வாங்கினா கூட 1400க்கு மேலே ஹைட்ரஜன் எங்கேயுமே இல்லை. இப்போ ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 வரைக்கும் இதில் கிடைக்குதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த மாதிரியான மினரல் பாக்கெட்டு நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னென்னா இதை 1 லிட்டர் பாட்டிலில் தான் பயன்படுத்தணும். 2 லிட்டர் பாட்டிலு 5 லிட்ரு இதில் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் ரிச்சாக கிடைக்காது. இப்போ 2 லிட்டர் உங்களுக்கு தேவைன்னா 2 பாக்கெட்டை வாங்கி அதில் போட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சுங்க. நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. நன்றி.